குடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல டீல டிப் பண்ணி சாப்பிடுற மாதிரி ஒரு வறுக்கி நம்ம வீட்லயே செய்ய போறாங்க. நம்மளுடைய குழந்தைங்க டீல அல்லது காஃபில அல்லது பால்ல ஏதாவது ஒரு பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வறுக்கியை நீங்க வீட்லயே செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீ டைம் வறுக்கி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1/2 கிலோ, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இந்த வறுக்கி செய்யறதுக்கு மாவு பிசையறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கோம். அதில் இந்த மைதாவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஓமம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பவுல்ல கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு. இந்த மாவை எடுத்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் இந்த வெஜிடபிள் கட்டர் இருந்தது அதில் சேர்த்து பிசைகிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை பூரி மாவு மாதிரி நம்ம கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து நம்ம ட்ரேயில் வச்சுட்டோம். இதை நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ பெருசு வருமோ அவ்வளோ பெருசு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற 6 மாவு எடுத்து வச்சிருக்கோம். 1 தேய்ச்சாச்சு, மீதி 5. அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி 4 5 6 பீஸுமே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று வந்து கீழே வச்சுருக்கோம். அது மேலே வந்துட்டு நம்ம மைதா மாவும் நெய்யும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இப்படி தடவிக்கலாம். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆயிலில் கூட கரைச்சி வச்சுக்கலாம். இந்த வறுக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் இது பண்ணும்போது. அதனால் நான் இதிலே வந்து நான் தடவி கொடுக்குறேன். இது மேலேயே இன்னொரு பூரியும் எடுத்து வைக்கலாம். தேய்ச்ச மாவு எல்லாத்தையுமே இப்போ ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கணும். இது மேலேயும் நம்ம அந்த மைதா நெய் கரைசலை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரியே நம்ம தேய்ச்ச எல்லா மாவையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த நெய் தடவிக்கலாம். கடைசியா ஒரு மாவு எடுத்து மேலே வச்சுட்டு அதில் நெய் தடவக்கூடாது. அதுக்கு அடுத்ததா இதை கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது நம்ம ரவுண்டா தேய்க்காம இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த ஓரங்கள்ல இன்னும் கொஞ்சம் இந்த மாவு சேர்த்து நல்லா தடவிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதையும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த ஓரங்களில் இந்த நெய்யும் மைதா கரைசலும் கொஞ்சம் தடவிட்டு இதையும் அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயராக மடிச்சாச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சாச்சு. இதை வந்து மறுபடியும் அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம தேய்ச்சிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பெருசு தேய்ச்சாச்சு. கொஞ்சம் ஓரங்களில் ரொம்ப திக்னஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி தேய்ச்சிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளோ பெருசாக தேய்ச்சிருக்கோம். அந்த கட்டிங் போர்டு சைஸ்க்கு தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரெக்டாங்கிள் மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் வந்து லேசான சூடு இருக்கணும். நம்ம பாதுஷாக்கு எந்த மாதிரி சூடு இருக்கணுமோ அந்த மாதிரி லேசாக சுட வச்சு இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து லேசாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றொன்னா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் லேசாக சூடாக இருக்கும்போது போட்டோம். ஒன்றொன்னா வெந்து மேலே வருது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சூடாக சூடாக எல்லாமே மேலே எழும்பி வந்துடும். நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக சாண்டல் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த தடவை போடும்போது இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது போடக்கூடாது. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதை அப்படியே வந்து வேக வைக்கலாம். இந்த எண்ணெய் சூட்லேயே இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரும். இந்த மாதிரி வந்தவொடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு மினி வர்க்கி நம்ம செஞ்சுருக்கோங்க.
இந்த வர்க்கி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஓமம் சேர்த்துனால ஓம பிஸ்கட் வாசனை இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்குமே நம்ம வச்சுருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இதை வந்து வர்க்கி செய்யறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை வந்து ஒரு மினி வர்க்கியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.